வீட்டிலே அப்படி ஒரு அகால மரணம் நடந்திருக்கிறது என்றால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி உண்டாக வேண்டிய பரிகாரங்கள் நம்ம செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆத்மாவு பேயாய் மாறிவிட்டு, பிசாசாக மாறிவிட்டு, பூதமாக மாறிவிட்டு, பூத பிரேத பிசாச்சு, பூதம் பிரேதம் பிசாச்சு இதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி துர்பாதைகள் தான். அது குடும்பத்துக்கு கெடுதல் உண்டாக்கும், சிலப்போல் சந்ததிகள் உண்டாகாமல் செய்யும். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பித்ருதோஷத்தினால தான் குழந்தை உண்டாகவில்லை. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, பித்ருதோஷம் குழந்தை உண்டாகவில்லை. சிலவருக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது மட்டுமில்லை, சிலவருக்கு கன்சீவ் ஆனால் அது கர்ப்பம் அலசி போகிறது, அபார்ஷன் உண்டாகிறது. இதுக்கெல்லாம் காரணம் சில ஆத்மாக்களோட பிரவர்த்தனங்களால தான், செயல்களால தான் துர்மரணம் அடைஞ்ச. இதெல்லாம் ஆச்சாரியன்மார்கள் நேரே பார்த்திருக்காங்க. அபேதானந்த சுவாமிகளோட ஒரு கிரந்தத்தில் ஆத்மாவை நேரே பார்த்து பேசிய சம்பவங்களை பற்றி சொல்றதுண்டு.